வணக்கம் நண்பர்களே! டிஎன்பிஎஸ்சி 5 மினிட்ஸ் ஈஸி இது உங்க தேர்வு துணை. குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்காக 85 டேஸ் ஸ்டடி பிளானரோட ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்குது. எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட எக்கனாமிக்ஸ் முடியுது. திரும்ப மண்டேலேருந்து யூனிட் 6 ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த எக்கனாமிக்ஸ் ஃபுல் பிடிஎஃப் இருக்கு இல்லையா, அதாவது டெய்லி கொடுத்த பிடிஎஃப் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறவங்க ஆன்சரோடு இருக்கிற பிடிஎஃப், அதாவது மார்னிங் டைமில் போட்ட பிடிஎஃபாக எடுத்து பார்த்துக்கோங்க. அதில் தான் ஆன்சரோடு இருக்கும். அந்த பிடிஎஃப்லாம் செக் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீக்கு ஃபுல்லாகவே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரே பிடிஎஃபாக போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நேற்று நைட் டெஸ்ட் எழுதுனீங்களே, அதுக்கான ஆன்சரை இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். ஆன்சரை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை, ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ், சோஷியல் ப்ராப்ளம்ஸ், பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி. இதில் 11th ஸ்டாண்டர்டில் 10th அண்ட் 11th 2 லெசனையுமே படிச்சுக்கோங்க. ஊரக பொருளாதாரம், ரூரல் எக்கனாமி, தமிழ்நாடு பொருளாதாரம், தமிழ்நாடு எக்கனாமி. அதேமாதிரி 12th ஸ்டாண்டர்டில் 2nd லெசன் மட்டும் நாட்டு வருமானம், நேஷ்னல் இன்கம். இந்த 3 லெசனையும் படிச்சுக்கோங்க. டைம் இருந்தால் குரூப் 4 போகிறவங்க படிச்சுக்கோங்க. இல்லைனா பிடிஎஃப் போடுவேன், ஈவினிங்கே பிடிஎஃப் போட்டுடுறேன். நான் அதாவது நைட்டுக்குள்ளே பிடிஎஃப் போட்டுடுறேன், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குரூப் 4 போகிறதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் ஒரு டைம் ப்ளீஸ் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கொஷின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ.